لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் மிக முக்கியமான ஒரு இறை தூதர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்லாமிய மாதங்களில் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதம், இந்த மாதம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கு நினைவுபடுத்துகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற அமல்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் செய்த அமல்களை, செயல்களை அல்லாஹ் இந்த இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாகிய நமக்கு அதை ஒரு இபாதத்தாக அல்லாஹ் தந்து விட்டான். அதை ஒரு அமலாக அல்லாஹ் தந்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் குடும்பமும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் சூழ்நிலையில் சில செயல்களை செய்தார்கள். அந்த செயல்கள் எப்படி மாறிவிட்டது என்றால், அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நமக்கு அவைகளை இபாதத்தாக, வணக்கமாக அல்லாஹ் தந்து விட்டான். அதனால் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த விதத்திலையும் மறந்துவிட முடியாது. அவர்களை ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் கியாமத் நாள் வரை நினைவு கூறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பமும் செய்த அந்த அமல்கள் நம்மை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வதுகுர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர் நிச்சயமாக உண்மையான இறை தூதராக இருந்தார், நபியாக இருந்தார் என்கிற செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைத்து பார்க்கும்படி ரப்பு சொல்லுகிறான். காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்கு மத்தியிலே பல 100 ஆண்டுகள் இடைவெளி. நமக்கு நெருக்கமானவர்கள் இல்லை. நபிமார்களை கணக்கிட்டு பார்த்தால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபிமார்களில் நமக்கு மிக நெருக்கமானவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபி நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருக்க
இறை தூதர்களுடைய வரிசையில் கவனித்து பார்த்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இடைப்பட்ட நபிமார்களினுடைய பெயர்களை நம்மோடு தொடர்புபடுத்தாமல், அவர்களுடைய அமல்களை செயல்களை நம்மோடு இந்த சமூகத்தோடு தொடர்புபடுத்தாமல், பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறார். பல அமல்களினுடைய விஷயத்தில் திருக்குர்ஆனில் சுமார் 69 இடங்கள், 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான் அல்லாஹ். அவர்களின் பெயரிலேயே ஒரு சூறாவை இறக்கி வைத்து, சூரத் இப்ராஹிம் என்று ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்து 69 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் பேசுகிறான் என்றால், இந்த உம்மத்தை முஹம்மதியாவையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் எந்த அளவுக்கு இணைப்பை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பல அமல்களின் வழியாக அவர்களுடைய வாழ்க்கையில் பல செயல்களை இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கான படிப்பினையாக ரப்பு தந்திருக்கிறான். அவர்கள் தன்னுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் பிறந்த விதத்தை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் தன்னுடைய ஏகத்துவத்தை சமூகத்தோடு எடுத்துச் சொன்ன விதத்தை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அதனால் அவர்களுக்கும் நாட்டினுடைய அரசனுக்கும் மத்தியிலே நடந்த யுத்தங்கள், போர்கள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள், அதனால் ஏற்பட்ட நெருப்பு குண்டத்தில் அவர்களை தூக்கி போட்ட நிகழ்வுகள் திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவுக்காக வேண்டி ஊரை விட்டு எல்லோரும் வெளியிலே சென்ற சமயம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளை உடைத்த நிகழ்வை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள், அவர்கள் விருந்தோம்பல் வரை அவர்களுடைய ஏகத்துவம், அவர்களுக்கும் தந்தைக்கும் மத்தியிலே நடந்த உரையாடல்கள், தந்தையை எதிர்த்து பேசியது, ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தந்தையோடு இவர்கள் வாக்குவாதம் செய்த நிகழ்வுகள், இதுவெல்லாம் ஒரு புறம் ரப்பு பேசுகிறான். அதே சமயம் அவர்களுடைய விருந்தோம்பல்கள் குறித்து பேசுகிறான். அவர்களுடைய குழந்தை பாக்கியம் தரப்பட்ட நிகழ்வுகள் குறித்து பேசுகிறான். இப்படி சுமார் 69 இடங்களில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான் என்றால், இந்த சமூகத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து பல்வேறு விதமான படிப்பினைகளை இந்த சமூகம் பெற வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அத்தனை செய்திகளும் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. அவருடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள் நமக்கு உண்டு. மிக முக்கியமாக அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் கற்பனைகள் கூட செய்து பார்க்க முடியாது. இப்படி ஒருவர் இருக்க முடியுமா, இப்படி ஒருவர் வாழ்ந்தாரா என்பது கூட நமக்கு ஆச்சரியமான தகவல். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடுகிறான். எதிரிகள் தூக்கி போடக்கூடிய அந்த சமயத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடி வந்து கேட்பார்கள், அலகஹாஜத், உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து கேட்கக்கூடிய கேள்வி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, என் ரப்பு எனக்கு உதவி செய்வான், உங்களின் தேவை எதுவும் எனக்கு இல்லை என்றார்கள். நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஒரு நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நடக்க போகிறது. அதற்கான தயாரிப்புகளில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நேரத்திலேயும் கூட
அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிற சமயம் என் ரப்பு எனக்கு உதவி செய்து விடுவான் என்கிற பதிலோடு நிறுத்திக் கொண்டார்கள். உங்களின் தேவை எனக்கு இல்லை. வந்து கேட்பவர் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள். கேட்கிற சமயத்திலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது? அல்லாஹ் உதவி செய்வான், ரப்பே எனக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கூட கேட்கல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்திலேயும் கூட ரப்பின் உதவி எனக்கு வந்துவிடும் நம்பினார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். ஆனால் எனக்கு உதவி செய், எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது, இதிலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழுதார்களா, புலம்பினார்களா என்றால் அது நடக்கவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமான் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சோதனையில் இருந்து தன்னால் வெற்றி பெற முடியும் என்று முழுமையாக நம்பினார்கள். அதன் மூலமாகத்தான் வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நேசராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். தன்னுடைய நேசராக, நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இது சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல. பல்வேறு சோதனைகளுக்கு பின்னால் பல்வேறு வழிகளில் சோதிக்கப்பட்டார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குடும்பத்தின் வழியில், தந்தையின் வழியில், நாட்டு மக்கள், நாட்டிலே வாழக்கூடிய சமூக மக்களிடத்திலேயும் சோதிக்கப்பட்டார்கள். அரசனுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு வாக்குவாதங்கள், அதில் ஒரு சோதனைகள் ஏற்பட்டது. இதையெல்லாம் கடந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்ப ரீதியான பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவைகளிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கண்டார்கள். இத்தனை சோதனைகளிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கண்டதற்கு பின்னால் தான் அல்லாஹ் அவர்களை தம்முடைய நேசராக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவர்களையும் இந்த உம்மத்தின் முஹம்மதியாவையும் அல்லாஹ் தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான். எப்படி தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான்? நாம் செய்யக்கூடிய அமல்கள், ஒவ்வொரு அமலையும் யோசித்து பாருங்கள். தொழுகையில அத்தஹியாத்துக்கு பின்னால் நாம் ஓதக்கூடிய தரூது ஷரீப், தரூது இப்ராஹிம் என்றும் அதற்கு பெயர். நாம் ஓதக்கூடிய அந்த ஸலவாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயருள்ள ஸலவாத்தை நமக்கு ஓதுவது நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. தொழுகையில் அவர்களின் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. நம்முடைய நாவுகள் உச்சரிக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை அத்தஹியாத்துடைய இருப்பில். அல்லாஹ் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய ஐம்பெரும் கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய கடமை, அதில் செய்யக்கூடிய இபாதத்துகள் அனைத்தும் யாரை நினைவுபடுத்துகிறது என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் தான் நமக்கு நினைவுபடுத்துகிறது. மக்கா நகரமே யாரை நினைவுபடுத்துகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் நினைவுபடுத்துகிறது. மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊர் எப்படி உருவானது என்கிற வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் ரப்பு ஒரு ஊரையே உருவாக்கினார். மக்காவுடைய உருவாக்கமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் தான் காரணம். நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்து கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க அழைத்து கொண்டு வந்து, இன்றைய மக்கா நகரம் அன்றைக்கு மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பகுதி, எந்த விதமான உணவும் இல்லை, எந்த விதமான தண்ணீரும் இல்லை, வாழ்வதற்கு மனிதர்கள் வாழ்வதற்கு எந்த விதத்திலையும் தகுதியில்லாத அந்த ஒரு நகரத்தில், அந்த ஒரு ஊரில் ஒரு குடிசை இல்லை, ஒரு மனிதன் இல்லை, எந்த ஒரு ஜீவராசிகளையும் பார்ப்பதற்கு கூட வழி இல்லாத அந்த மக்கா நகரத்திலே கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் குடும்பத்தை விட்டார்கள். அந்த குடும்பத்தில் இருந்துதான் நகரம் உருவானது. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு வந்து விட்டு செல்கிறார்கள். முதல் குடும்பமாக அங்கு குடியேறியவர்கள், மக்கா நகரத்தில் முதல் குடிமகனாக குடியேறியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பம்.
ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தின் வழியினால் தான் உணவுகள் கிடைத்தது, தண்ணீர் கிடைத்தது. இன்றைக்கு மக்காவாசிகள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகமான வாழ்க்கையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவக்கத்தில் இருந்துதான் அத்தனையும் வந்திருக்கிறது. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் எதையெல்லாம் அங்கு மக்கா நகரத்தில் பார்த்து விட்டு, அனுபவித்து விட்டு, சாப்பிட்டு விட்டு, குடித்து விட்டு வருகிறார்களோ அத்தனைக்கும் துவக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய குடும்பம். அதற்கு முன்னால் அங்கு எதுவுமே இல்லை, தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை, எந்த ஒரு குடிசை வீடுகள் கிடையாது, மனிதர்கள் வாழ்வதற்கான வழிகள் கிடையாது. ஏதோ வழிப்போக்கர்கள் எப்பொழுதாவது வந்து செல்வார்கள், அது கூட ஏதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாகத்தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நகரமாகத்தான் இருந்தது. ஆனால் காலங்கள் மாறியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வருகிற பொழுது அதே மக்கா நகரம் எப்படி மாறி காட்சியளித்தது என்றால் மிக பெரும் வியாபார தளமாக மாறி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் வந்து செல்லக்கூடிய இடமாக மக்கா நகரம் மாறியது. ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குடியேறுகிற பொழுது தண்ணீர் இல்லாத ஒரு ஊர், உணவு இல்லாத ஒரு ஊர், மனிதர்கள் வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு நகரம். அப்படி ஒரு மாற்றத்தை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் ஏற்படுத்தினான். அதே சமயம் நாம் பார்க்கக்கூடிய கஅபத்துல்லாஹ் யாரை நினைவுபடுத்துகிறது? யாரை நினைவுபடுத்துகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துகிறது. அதற்கு முன்னர் கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருந்திருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டி இருக்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் மட்டும் இன்று வரை நினைவு கூறப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய கஅபத்துல்லாஹ் அதற்கு பின்னால் சில வருடங்களில் அது சிதிலமடைந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு அது காணாமல் போனது. அது அடையாளங்கள் மட்டுமே பாதுகாக்கப்பட்டு வந்தது, கட்டிடங்கள் இல்லாமல் போனது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது கஅபத்துல்லாஹை கட்டிடமாக கட்டினார்களோ அன்றைய காலம் தொட்டு கியாமத் நாள் வரை, இன்றைய நாள் தொட்டு கியாமத் நாள் வரை அது கட்டிடமாகவே பாதுகாக்கப்பட்டு வருகிறது இன்று வரை. அதற்கு முன்னர் நபிமார்கள் கட்டி இருந்தாலும் அவைகளெல்லாம் இடிக்கப்பட்டு வந்தது ஏதோ ஒரு காரணங்களால் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் இல்லாமல் போனது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டியதற்கு பின்னால் எப்பொழுது அதை கட்டிடமாக கட்டினார்களோ அன்றைய காலம் தொட்டு இன்று வரை இன்ஷா அல்லாஹ் இது கியாமத் நாள் வரை அது கட்டிடத்தின் நிலையிலேயே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதனால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அவர்களை பற்றி தான் சொல்லுகிறார். கஅபத்துல்லாஹை கட்டிய நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தான் இருவர்களையும் குறிப்பிட்டு தான் கஅபத்துல்லாஹை கட்டி முடித்து ரப்பனா தகப்பல் மின்னா என்கிற துஆவை செய்த நிகழ்வுகளை எல்லாம் திருக்குர்ஆன் பேசுகிறது. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமக்குமாக இருக்கக்கூடிய மிக நெருக்கமான தொடர். ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய அமல்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டியதன் மூலம் அவர்கள் நினைவு கூறப்படுகிறார்கள். ஜம்சம் தண்ணீரின் மூலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நினைவு கூறப்படுகிறார்கள். சஃபா மர்வாவினுடைய மலைகள் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுகிறது. மினாவினுடைய இடம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நினைவு கூறுகிறது. ஜம்ரத்துல் அகபா, ஊலா, உஸ்தா போன்ற இடங்கள், ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு நினைவு கூறுகிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு அமல்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய சூழ்நிலையில் அவர்கள் செய்தவைகளுடைய காரணங்கள் வேறு. நிஜமாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானை பார்த்தார்கள், அதனால கண்டெடுக்க இருந்தார்கள்.
உண்மையாகவே ஷைத்தானை கண்டு கண்ணை எடுத்து எரித்தார்கள். இன்றைக்கு நமக்கு அந்த இடத்துல ஷைத்தான் கண்ணுக்கு தெரிகிறானா? இல்லை. இருந்தாலும் எரிய வேண்டும். உங்களின் எண்ணத்தின் அடிப்படையில் ஷைத்தானை நினைவு கூர்ந்தவர்களாக ஷைத்தானை எரிவது போன்ற எண்ணத்தில் அங்கு எரியப்பட வேண்டும். இது அமலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எரிகிறோம். எல்லா அமல்களும் அப்படித்தான். அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே ஓடியதனுடைய காரணம் என்ன? தண்ணீரை தேடி ஓடினார்கள். தன் மகனுக்கு தண்ணீர் வேண்டும், தண்ணீரை தேடி ஓடினார்கள். இன்றைக்கு காரணம் வேறு. இருந்தாலும் அல்லாஹ் ஓட வேண்டும் என்று சொல்லிவிட்டான். ஓடு, சஃபாவுக்கு மர்வாவுக்கு மத்தியில போங்க. அதனால் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எனவே ரப்பு அவர்கள் செய்த அமல்களை காரணங்கள் வேறு வேறு விதங்களாக இருக்கலாம். ஆனால் இதர் எல்லாவற்றுக்குமான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்கி மக்காவுக்கு வந்து அவர்கள் குடியேறியதுதான். இதற்கு பின்னால் அவர்கள் செய்த அத்தனை அமல்களையும் அல்லாஹ் சமூகத்திற்கான ஒரு நினைவுகூறலாக, சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தான். எனவே நாம் இன்று வரை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நாம் தொடர்ந்து நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். எல்லா நேரத்திலேயும் அவர்களை நினைவு கூறும்படி அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து விட்டான். எனவே நாம் ஒவ்வொரு காலத்திலேயும் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். மற்ற நபிமார்களை விட இவர்களுக்கு கூடுதலான ஒரு முக்கியத்துவத்திற்கு காரணம் இதுதான். நாம் கொடுக்கக்கூடிய கூடுதல் முக்கியத்துவத்திற்கு. எல்லா நபிமார்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகமாக நாம் நினைவு கூறுவதற்கான காரணம் என்னவென்றால், அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹ் அமலாக, இபாதத்தாக அல்லாஹ் தந்துவிட்டதினால் கூடுதலான தொடர்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த உம்மத்தி முஹம்மதியாவுக்கும் ஏற்பட்டுவிட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமும், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், எல்லோருமே தங்களுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட ஏற்றுக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்கள், யூதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ரஹாம் என்கிற பெயரால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்புகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லா சமூக மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபியாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் இப்படி ஒரு வார்த்தை சொன்னான், இன்னா உலன்னாஸி பி இப்ராஹிம லல்லதீன தபஉ வஹாதன் நபியு வல்லதீன ஆமனு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கான உரிமை யாருக்கு இருக்கிறது என்றால், அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் இந்த நபிக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வஹாதன் நபியு வல்லதீன ஆமனு. இந்த நபி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கான தகுதி, உரிமை யாருக்கு இருக்கிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் உண்மையாகவே பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கும் இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களை கொண்டு ஈமான் கொண்டிருப்பவர்களுக்கும் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உரிமை கொண்டாடக்கூடிய தகுதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் எல்லோருமே போட்டி போடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்களுக்கு சொந்தம், யூதர்களும் சொல்றாங்க, கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் ரப்பு என்ன சொல்லுகிறார்? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்குத்தான் அவர்கள் சொந்தக்காரர்கள், அவர்களை உரிமை கொண்டாடக்கூடிய தகுதி, முழு உரிமை இவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதே நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சமூகத்திலே இருந்து சுமார் 10 விஷயங்களை அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கும் சுன்னத்தான ஒரு அமலாக ஆக்கியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த 10 செயல்கள் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது.
கஸ்ஸு ஷாரி வல் மதுமலத்து வல் இஸ்தின்ஷாக்கு வஸ் சிவாக்கு வஃபர்கு ரஸ், மீசையை கத்தரிக்குதல், வாய்க்குப்பளிக்குதல், மூக்கை சுத்தம் செய்தல், மிஸ்வாக்கு செய்தல், தலை சீவுதல், தக்லீமுல் அலாஃபிர் வஹல்குல் ஆனதி வல் ஹிதானி வனத்துஃபில் இப்தி வஹஸ்லு அஸ்ரில் காயிதி வல் பௌலி பில் மா. அடுத்த 5 விஷயங்கள்: நகம் வெட்டுதல், மறைவிடத்தின் முடியை நீக்குதல், ஹத்னா செய்தல், அக்குள் முடியை அகற்றுதல், மலம் ஜலம் கழித்ததற்கு பின்னால் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தல். இந்த 10 விஷயமும் எங்கே இருந்து இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் இருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த 10 விஷயங்களை தங்களுடைய வாழ்நாளில் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அந்த 10 விஷயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் சுன்னத்தாக, நமக்கும் வழிமுறையாக தந்திருக்கிறார்கள். இவைகள் அந்த 10 விஷயங்களிலேயும் சுத்தம் சார்ந்தவை. மிக முக்கியமாக நாம் கவனிக்கணும், சொல்லப்பட்ட 10 விஷயங்களும் எப்படிப்பட்ட செய்திகள் என்றால் சுத்தம் சார்ந்தவை, உடல் ரீதியான சுத்தம் சார்ந்தவை. அதனால் இந்த 10 விஷயங்களிலேயும் கூடுதல் கவனம் என்பது எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும். மீசையை கத்தரித்து அழகாக வைத்துக் கொள்ளணும், இது சுன்னத்தில் கட்டுப்பட்டது. தாடி வைக்க வேண்டும் என்பது தனி சுன்னத். மீசையை கத்தரிக்குதல் என்பது தனி சுன்னத். மீசையை பொறுத்தவரை நம்முடைய உதட்டுக்கு கீழே மீசை வரக்கூடாது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு மீசையில் படுகிற அளவுக்கு மீசை இருக்கக்கூடாது. நாம் சாப்பிடக்கூடிய உணவு மீசையில படுற அளவுக்கு, பட்டு சாப்பிடுகிற அளவுக்கு மீசை பெரிதாக வளர்த்திருக்க கூடாது. மீசையை கத்தரிக்க வேண்டும். அடுத்து வாய்க்குப்பளிக்குதல், மூக்கை சுத்தம் செய்தல், மிஸ்வாக்கு செய்தல், தலை சீவுதல். இதுவெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்கள். அன்றாடமாக நாம் ஒழு செய்யும் பொழுது மற்ற நேரங்களிலையும் நாம் இதை கடைபிடித்து வருகிறோம். அடுத்து நகம் வெட்டுதல். நகம் வெட்டுவதில் ஒரு அழகானதொரு வழிமுறை உண்டு. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், மிகப்பெரிய இமாம். நகம் வெட்டுதல், நகம் வெட்டுதல்ல முதல்ல எந்த விரல்ல இருந்து ஆரம்பிக்கணும்? முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய விரல் களிமாவினுடைய விரல். நகம் வெட்டும் பொழுது முதல்ல ஆரம்பிக்க வேண்டிய விரல் களிமாவினுடைய விரல்ல துவங்கி அடுத்த விரல், அடுத்த விரல், சுண்டு விரல் நிறுத்தி அடுத்து பெருவிரல், வலது கையில் ஆரம்பித்து அடுத்து பெருவிரல், இதை வெட்டி முடித்து விட வேண்டும். இதை 5 விரல்ல வெட்டியாச்சு. அடுத்து நாம் செய்கிற பொழுது இந்த விரல்ல, சுண்டு விரல்ல துவங்கி அப்படியே இந்த பெருவிரல்ல நிறுத்திவிட வேண்டும். இது சுன்னத்தான முஸ்தஹப்பான ஒரு முறை. இடது கையில் வெட்டிடணும். காலை பொறுத்தவரை கால்ல வலது கால்ல துவங்கணும். வலது கால் சுண்டு விரலில் துவங்கி, வலது கால் சுண்டு விரல்ல துவங்கி பெருவிரல்ல முடித்து விட்டு இடது கால்ல பெருவிரலில் துவங்கி சுண்டு விரல்ல முடிக்கணும். இது ஒரு முஸ்தஹப்பான ஒரு முறை. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. அதே சமயம் சிலர்களுக்கு இப்படி ஒரு கேள்வி பெரும்பாலும் எழுவது உண்டு. என்னன்னா, வெட்டிய நகத்தை என்ன செய்வது? நகம் வெட்டி இருக்கிறோம், நகத்தை என்ன செய்யறது? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டது, என்ன செய்யலாம் என்று. யஅகுது மின் ஷஅரிஹி வ அல்ஃபாரிஹி அய்யுத்ஃபினஹு அம் யலீகஹு. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, புதைக்க வேண்டுமா அல்லது அப்படியே போற்றலாமா என்று கேட்கப்பட்ட பொழுது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், புதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நகமாக இருந்தாலும் சரி, வெட்டிய முடிகளாக இருந்தாலும் சரி, இரண்டையும் புதைக்க வேண்டும். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், மனிதன் மண்ணிலே இருந்து படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே மனிதனிடத்திலே இருந்து அகற்றப்படக்கூடிய அசுத்தங்களும் அது மீண்டும் பூமிக்கே செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை புதைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள், அதே போன்று மறைவிடத்தினுடைய முடிகளை நிச்சயமாக அகற்ற வேண்டும். அது ஆணவமாக இருந்தாலும் சரி,
பெண்களாக இருந்தாலும் சரி, மறைவிடத்தினுடைய முடி அகற்ற வேண்டும். அதிகபட்சமாக 40 நாட்கள் என்ற ஹதீஸிலே வந்திருந்தாலும் 20 நாட்களுக்கு ஒரு முறை அசுத்தங்களுடைய மறைவிடத்தினுடைய முடிகளை ஆண்களும் பெண்களும் அகற்றிவிட வேண்டும். அதே போன்று நம்முடைய அக்குளுடைய முடிகளையும் அகற்றிவிட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்னவாக இருந்தது என்றால், ஒவ்வொரு ஜும்ஆவினுடைய நாளிலேயும் நகம் வெட்டி விடுவார்கள், மீசையை கத்தரிப்பார்கள். ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய அறிவிப்பின்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வாரமும் செய்து விடுவார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை செய்து விடுவார்கள். ஆனால் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகபட்ச நாட்கள் 20 நாட்கள். 20 நாட்களுக்குள்ளாக 40 நாள் கடந்து விட்டதனால் ஹராம் என்கிற நிலைக்கு வந்துவிடும். அதனால் 20 நாட்களுக்குள்ளாக நம்முடைய உடலினுடைய அசுத்தங்களுடைய முடிகளை அகற்றிவிட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கவனம் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த 10 விஷயங்கள் நாம் சொன்ன இந்த அத்தனை விஷயங்களும் யாரை தொட்டு இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்றால், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டுதான் இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அவர்களிடத்தில் இருந்த இந்த நடைமுறைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தி முஹம்மதியாவிற்கான நடைமுறையாகவும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த உம்மத்தி முஹம்மதியாவிற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது இந்த அமல்களுடைய விஷயத்தில் இருக்கிறது என்பதை நாம் கவனம் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்த ஈமானை போன்று அல்லாஹ் நம்மிடத்திலேயும் ஈமானுடைய நம்பிக்கையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.